வணக்கம். வாழ்க்கை என்பது பொதுவாக ஒரு பயணம் என்று சொல்வார்கள். அதுபோல் நல்ல நூல்களை வாசிப்பது ஒரு தனியான பயணம் போவது போன்றது. எங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக நீங்கள் இந்துக்களாக இருந்தால் கட்டாயமாக போயே ஆக வேண்டிய 2 பயணங்கள், 2 முக்கியமான இடங்கள் பற்றி இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். என்னடா இது புதுசா என்று கேட்டால், நல்ல விடயங்களை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பொதுவாக சொல்வார்கள். எனவே ஒரு மிக நல்ல விடயம் என் கைகளுக்கு கிடைத்த போது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்தின் வழியாக இன்னும் பல அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இன்றைய நாளில் இந்த விடயம். ஒவ்வொரு சமயத்தவருக்கும் தங்கள் மிக முக்கியமான அனுஷ்டானங்கள் செய்யக்கூடிய, முத்திப்பேறு பெறக்கூடிய, இல்லாவிட்டால் வாழ்க்கையில் கட்டாயமாக தரிசித்தே ஆக வேண்டிய இடங்கள் என்று பல இடங்கள் இருக்கும். இந்துக்களை பொறுத்தவரையில் அந்த இந்துக்களில் பல பிரிவுகள் இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேருகின்ற ஒரு சமுத்திர ஒன்று கூடல் போல அவர்கள் செல்லக்கூடிய 2 முக்கியமான இடங்களாக, ஒன்று கைலாய மலையை சொல்வார்கள், இமயமலையின் உச்சியிலேயே இருக்கின்றது, சிவனின் வசிப்பிடம் என்று. இரண்டாவதாக கும்பமேளா என்று 12 வருடங்களுக்கு ஒரு தடவை இந்தியாவின் 4 இடங்களில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒன்று கூடலை சொல்வார்கள். உலகத்திலே அதிகமான பக்தர்கள் ஒன்றாக கூடக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த கும்பமேளா. இந்த 2 விடயங்களையும் உள்ளடக்கி ஒரு நூல், அற்புதமான நூல் எதிர்வரும் 21ஆம் தேதி வெளிவர இருக்கிறது. அந்த நூலின் பெயர் கும்ப் மேளா அண்ட் ஜேர்னி டு மவுண்ட் கைலாஷ். இதுதான் அந்த நூல். ஒவ்வொரு பக்கமும் அச்சு பதித்தாற் போல மிக அழகாக தத்துரூபமாக ஆர்ட் பேப்பர் என்று சொல்லப்படுகின்ற ரொம்ப தரமான குவாலிட்டியான பேப்பரில் பிரிண்ட் செய்யப்பட்டு மிக அற்புதமான முறையில் வெளியாகி இருக்கின்றது இந்த நூல். இந்த நூலை தானே எடுத்த புகைப்படங்கள் 250க்கும் மேற்பட்ட புகைப்படங்களோடு சேர்த்து அலங்கரித்து தன்னுடைய அனுபவம், ஆராய்ச்சியின் வழியாக பெறப்பட்ட பல்வேறு தகவல்கள் என்று உள்ளடக்கி தந்திருக்கின்றார் வைத்திய கலாநிதி அமெரிக்காவில் உள்ள சங்கரப்பிள்ளை மனோகரன் அவர்கள். இவர் வேறு யாருமல்ல, ஈழத்தின் மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள் ஒருவரான சங்கரப்பிள்ளை அவர்களது புதல்வர். வைத்திய கலாநிதியாக இருந்தாலும் தமிழ் இலக்கியம், பயணங்கள், அதுபோல இந்து சமயம், தமிழ் ஆகியவற்றின் ஆராய்ச்சி விடயங்கள், இப்படியான விடய பரப்புகளின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு வருவார். அது மிக தெளிவாக இந்த நூலில் வெளிப்படுத்தப்படுகின்றது. 325 பக்கங்கள் கொண்ட இந்த நூலை வடிவமைக்கவே அவருக்கு பல ஆண்டுகள் எடுத்திருக்கும். 5 தடவைகள் கும்பமேளாவுக்கு போய் அந்த அனுபவத்தை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளும் வழிவகையாக தந்திருக்கிறார். அவரோடு உரையாடிய போது பல்வேறு விடயங்கள் எனக்கு புதிதாக கிடைத்தன. அந்த விடயங்கள் நூல் வழியாக உங்களுக்கும் கிடைக்கும். கும்பமேளா என்றால் என்ன? கைலாய மலைக்கு எவ்வாறு செல்ல வேண்டும்? அந்த கும்பமேளாவுக்கு நாங்கள் செல்லும் போது எதிர்நோக்கக்கூடிய விடயங்கள் என்ன? கைலாய மலை பயணம் என்று சொல்வது, மவுண்ட் கைலாஷ் என்று சொல்லப்படுவது, இப்போது அது எங்கே இருக்கிறது, யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது, அந்த பயணங்களில் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்கள், சவால்கள், அதை சமாளிக்கக்கூடிய வடிவங்கள் என்று ஏராளமான விடயங்கள் ஒவ்வொன்றும் புகைப்பட பதிவுகளோடும் சேர்த்து வருவதால் நாங்களே பயணித்தது போன்ற ஒரு உணர்வு. இப்போது இருக்க இந்த இலங்கையின் பொருளாதார காலகட்டத்தில் எங்களெல்லாம் கும்பமேளாவுக்கோ கைலாயமலை பயணத்துக்கோ செலவு செய்து போக முடியுமா என்று கேட்டால் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த நூலின் வழியாக காட்டப்படுகின்ற புகைப்படங்கள், அவரது சொந்த அனுபவங்கள் வழியாக நாங்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிக தத்துரூபமாக எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள் ஒவ்வொன்றுமே எங்களுக்கு காண்பிப்பன கும்பமேளா என்றால் என்ன, அங்கே என்னென்ன விடயங்கள் நடக்கின்றன. ஆனால் நூலாசிரியர் டாக்டர் மனோகரன் அவர்கள் ஆரம்பிப்பது இந்து சமயத்தின் தோற்றுவாயிலிருந்து. இந்து சமயம் என்றால் என்ன, அதன் பிரிவுகள் என்ன, என்னென்ன விடயங்கள் இங்கே இருக்கின்றன என்று கும்பமேளாவின் வரலாறு, அது ஆன்மீகம் சொல்கின்ற வரலாறு ஆரம்பிக்கிறது. இந்தியாவின் 3 நதிகள், கங்கை, யமுனை, சரஸ்வதி 3ம் கலக்கின்ற திரிவேணி சங்கமம் உள்ள அலகாபாத்தில் எவ்வாறு இந்த கும்பமேளா நடக்கிறது, அது தவிர இன்னும் 3 இடங்களில் கும்பமேளா நடக்கிறது. அதை நான் சொல்ல மாட்டேன், புத்தகத்தை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். புகைப்படங்கள் வழியாக நாங்களே அவர்களை தரிசிப்பது போன்ற பல்வேறு விடயங்களை கொண்டு வருகிறார். இப்படியான விடயங்களை உள்ளடக்கி பயணிக்கின்ற அவரது பயணம் இறுதியாக அவர் சென்ற மிக முக்கியமான ஒரு யாத்திரையான கைலாயமலை யாத்திரையோடு செல்கிறது. 3 நாடுகளுக்கு பயணித்து கைலாயமலைக்கு நாங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. ஒன்று இந்தியா, 2வது நேபாளம், 3வது திபெத். அது திபெத் இப்பொழுது சீனாவின் ஆளுகைக்கு உட்பட்டது. அந்த பயணத்தில் இருக்கின்ற சுவாரஸ்யமான இயற்கை காட்சிகள், அதுபோல சிரமங்கள் ஆகியவற்றை பட்டியலிடுகின்றார். இந்த நூலில் உள்ளடங்கி இருக்கின்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் இங்கே அவதானித்து பார்த்தால், முதலில் உள்ளடக்கம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. இதிலே மிக முக்கியமாக இந்து சமயத்தை பற்றிய பல்வேறு விடயங்களை அவர் விளங்கப்படுத்தி இருப்பதோடு, இந்து சமயத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான விடயங்களை உள்ளடக்கி மொத்தமாக 326 பக்கத்தில் 34 அத்தியாயங்களை தந்திருக்கிறார். புரட்ட இந்த பக்கங்கள் இருக்கின்ற அந்த பக்க வடிவமைப்பு உண்மையில் பிரமிக்க வைக்கிறது. ஒவ்வொரு பக்கத்திலும் பயனுள்ள விடயங்கள், எதையும் நாங்கள் புறக்கணிக்க தேவையில்லாத விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றார். இந்த பக்க வடிவமைப்போடு சேர்த்து எழுத்துக்களின் தெளிவும், அந்த பக்க வடிவமைப்புகளின் பின்னணியில் வழங்கப்படுகின்ற டிசைன்களும் மிக ஆச்சரியமானவை, அழகானவை. அவை பற்றி தன்னுடைய புகைப்படங்கள் வழியாக பேச வைத்திருக்கின்றார் எழுத்தாளர்.
இவை அத்தனையும் அவரையே தத்துரூபமாக எடுத்த புகைப்படங்கள். நான் ஒரு சிலவற்றை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன், இல்லாவிட்டால் உங்களுக்கு அந்த த்ரில் இல்லாமல் போய்விடும் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த புத்தகத்தோடு சேர்த்து கும்பமேளா பயணித்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நிச்சயமாக நீங்கள் இதை பார்க்க வேண்டியவை. இவையெல்லாம் உலக புகைப்பட கண்காட்சிகளுக்கெல்லாம் அனுப்பப்பட்டால் பரிசுகளை வெல்லக்கூடிய மனிதர்களின் உணர்வுகளை, ஆன்மீகத்தின் அர்ப்பணிப்புகளை காண்பிக்கக்கூடியதாக அமைந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். இப்போது இந்த நூல் வெளியீட்டை பற்றி நிச்சயமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். வருகின்ற 21ஆம் தேதி கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே மாலை 5:30 இந்த நூல் வெளியிடப்படுகிறது. வருடாந்தம் இடம்பெறுகின்ற தமிழ் பேரறிஞர் சங்கரப்பிள்ளை அவர்களது ஞாபகார்த்த பேருரையோடு இடம்பெற போகிறது. அந்த பேருரையை நிகழ்த்த போகின்றார் முன்னாள் இலங்கை வங்கியின் ஆளுநரான இந்திரஜித் குமாரசாமி. அங்கேதான் நூலாசிரியர் இந்த நூலை வெளியிடுகின்றார். இந்த நூல் உங்களுக்கு பார்த்தால் தெரியும் இதன் குவாலிட்டி, அதாவது இதன் தரம், ஒவ்வொரு பக்கங்களதன் தரம் பார்க்கும்போது மிக பெரிதாக இருக்கும். என்னுடைய கையில் இந்த புத்தகத்தை வைத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் 1 கிலோ எடை. ஒரு எடைக்கல்லை வைத்து பார்த்தால் 1 கிலோ எடை. அவ்வளவு தூரத்துக்கு தரமான புகைப்படங்களை உள்ளடக்கி அதை தத்துரூபமாக தர வேண்டும் என்று ரொம்ப மினக்கெட்டு செய்யப்பட்ட ஒரு நூல். இதன் உண்மையான விலை 35,000 ரூபாய் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய தொகை. காரணம், ஒரு பயணத்தை ஒன்றல்ல 2 பயணங்களை உள்ளடக்கி இருக்கின்றன. ஆனால் இதை இலங்கையில் உள்ள தன்னுடைய வாசகர்கள், பொதுவாக இப்படியான பயணங்களை நூல்கள் வழியாக அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு 800 ரூபாய்க்கு தர காத்திருக்கின்ற நூலாசிரியர். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் இந்த நூல் வெளியீட்டின் போது நீங்கள் இங்கே கலந்து கொண்டார். உங்களுக்கு இந்த நூலோடு சேர்த்து தமிழ் பேரறிஞர் சங்கரப்பிள்ளை அவர்கள் எழுதிய 2 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நூல்களும் உங்களுக்கு அன்பளிப்பாக, குறிப்பாக நூல் வாசிக்க விரும்பும் வாசகர்களுக்கு, புத்தக பிரியர்களுக்கு தன்னுடைய அன்பளிப்பாக வழங்கப் போகிறார் டாக்டர் மனோகரன். டாக்டர் மனோகரன் ஒரு வைத்திய கலாநிதி, அதுபோல தொடர்ச்சியாக பயணிக்கின்ற ஒரு பயணி. அவர் தன்னுடைய நூல்களையும் தன்னுடைய தந்தையார் நூல்களையும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிட்டிருக்கின்றார். பல நூல்கள் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பது முக்கியமானது. ஆழ்ந்த புலமை, இந்த 2 விடயங்கள் காரணமாக கைலாசமலைக்கும் அதுபோல கும்பமேளாக்கம் செல்லும் போது நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை டிப்ஸாக வழங்கியிருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் இந்து சமயத்தின் மிக முக்கியமான விடயங்களான இந்து சமயத்தின் பல்வேறு பிரிவுகள், அதுபோல சம்பிரதாயங்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள், வேதங்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி அழகாக சுருக்கமாக எங்களுக்கு என்னென்ன முக்கியமான விடயங்கள் தேவையோ அதையெல்லாம் குறிப்பிட்டு தந்திருக்கிறார். கட்டாயமாக உங்கள் வீட்டில் ஒரு நூலகம் இருந்தால் நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு நூலாக இந்த நூல் இருக்கும். இந்த நூலின் பெயரையும் அதுபோல நூல் வெளியிட்ட திகதியை மறந்துவிடாதீர்கள். நூலின் பெயர் கும்ப் மேளா அண்ட் ஜேர்னி டு மவுண்ட் கைலாஷ். எழுதியிருப்பவர் டாக்டர் சங்கரப்பிள்ளை மனோகரன். 21ஆம் தேதி கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் இடம்பெறுகின்ற நூல் வெளியீட்டில் சந்திப்போம். பயணங்களிலும் புதிய விடயங்களிலும் ஆர்வமுள்ள என்னை போன்றவர்களுக்கு மிக பயனுள்ள ஒரு நூலொன்றை வடிவமைத்து அதை தன்னுடைய அழகான படங்கள் மூலமாக 250க்கும் மேற்பட்ட படங்கள், அந்த படங்கள் மூலமாக மேலும் அழகுபடுத்தி மெருகேற்றி தந்திருக்கின்ற நூலாசிரியர் வைத்திய கலாநிதி மனோகரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் சார்பாகவும். இன்னும் அதிகமான நூல்கள், இவ்வாறான பயண நூல்கள், பயனுள்ள நூல்களை தர வேண்டும். அந்த ஆராய்ச்சி வழியாக நாங்களும் பயணப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.